இதுதான் கபர். இது இறுக்கமானதா அல்லது இருள் நிறைந்ததா அல்லது விசாலமானதா? இவர்தான் அப்துல்லா. இவர் அதிகமான செல்வமும் பிள்ளைகளும் உடையவராக இருந்தார். எதிர்பாராத விதமாக அவர் மாரடைப்பின் காரணமாக காலமானார். அவருடன் அந்த செல்வமோ குழந்தைகளோ கபருக்கு துணை வரவில்லை. அவர் தன் பிள்ளைகளை டாக்டர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் பைலட்டுகளாகவும் ஆக்கினார்கள். ஆனால் அவர்களில் யாவரும் தம் வாழ்க்கைகளை அல்லாஹ்வின் தீனுக்காக அர்ப்பணிக்கவில்லை. அவன் பிள்ளைகள் அல்லாஹ் யார், மார்க்கம் என்றால் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார், இவ்வாறான எதையும் அறிந்திருக்கவில்லை. அப்துல்லா தன் பிள்ளைகளை மறுமை வாழ்க்கைக்காக தயார்படுத்தாமல் உலக வாழ்க்கைக்காக மட்டுமே தயார் செய்தார். ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதன் இறந்துவிட்டால் அவனுடைய 3 செயல்களை தவிர மற்ற அனைத்தும் நின்று விடுகின்றன. நிலையான அறக்கொடை, பயன் பெறப்படும் கல்வி, அவனுக்காக பிரார்த்திக்கும் அவனுடைய நல்ல குழந்தை. முஸ்லிம். துரதிர்ஷ்டவசமாக அப்துல்லாவுக்கு இவை எதுவும் பயனளிக்கவில்லை. இதுதான் அப்துல்லாவின் கதை. அவர் காலமாகிவிட்டார். சிந்தியுங்கள், நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். உங்களின் பிள்ளைகள் உங்களுக்காக சதக்கத்துல் ஜாரியாவாக இருக்க விரும்ப மாட்டீர்களா? உங்களின் பிள்ளைகளை மார்க்க கல்வியை பரப்புபவர்களாக ஆக்க விரும்ப மாட்டீர்களா? உங்களின் மரணத்திற்கு பின் பிள்ளைகள் உங்களுக்காக துஆ செய்பவர்களாக ஆக விரும்ப மாட்டீர்களா? இவை அனைத்தையும் நாம் விரும்பத்தானே செய்யலாம். கவலை வேண்டாம், அல்லாஹு தஆலா ஒரு தங்கமான வாய்ப்பை வழங்கி இருக்கிறான். உங்கள் குழந்தைகள் மதனி ஆலிம்களின் வழிகாட்டலின் கீழ் இஸ்லாமிய மார்க்கத்தை கற்க சென்னையின் இதயத்தில் அமைந்துள்ளது பிரிஸ்டன் இன்டர்நேஷனல் காலேஜ். அங்கீகாரம் பெற்ற BA மற்றும் MA இஸ்லாமிய கல்வி ஆங்கிலத்திலும் தமிழிலும் வழங்குகிறது. உங்களின் குழந்தைகளை உம்மத்தின் ஒலி விளக்குகளாக்கி அல்லாஹுவின் மார்க்கத்தை குர்ஆன் மற்றும் சுன்னத்தின் வழி பரப்ப உதவுகிறது பிரிஸ்டன் இன்டர்நேஷனல் காலேஜ். மாணவ மாணவிகளின் சேர்க்கை தொடங்கிவிட்டது. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். உங்களின் பிள்ளைகளை ஆகிரத்திற்காக தயார் செய்து விட்டீர்களா?